இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். சுகம் தருபவரே, பலன் தருபவரே, யெகோவா ரஃபா சுகம் தருபவரே, பலன் தருபவரே. சம்பனரே, தொழுது கொள்ளும் யாவருக்கும் ஐஸ்வரிய சம்பனரே, ஐஸ்வரியம் கனமகிமை உம்மாலே வருகிறது, ஐஸ்வரியம் கனமகிமை உம்மாலே வருகிறது, இயேசுவே உம்மாலே வருகிறது. யெகோவா ரஃபா சுகம் தருபவரே, பலன் தருபவரே, யெகோவா ரஃபா சுகம் தருபவரே, பலன் தருபவரே. உம்மாலே ஆயுள் பெருகும், நீடித்த வாழ்வு வரும், உம்மாலே ஆயுள் பெருகும், நீடித்த வாழ்வு வரும், காலங்கள் உம் கரத்தில் எந்நாளும் இருக்கிறது, காலங்கள் உம் கரத்தில் எந்நாளும் இருக்கிறதே, இயேசுவே எந்நாளும் இருக்கிறதே. யெகோவா ரஃபா சுகம் தருபவரே, பலன் தருபவரே, யெகோவா ரஃபா சுகம் தருபவரே, பலன் தருபவரே.
கிறிஸ்துவுக்குள் எந்நாளும் மறைந்துள்ளதே, கிறிஸ்துவில் எந்நாளும் மறைந்துள்ளதே. யெகோவா ரஃபா சுகம் தருபவரே, பலன் தருபவரே. யெகோவா ரஃபா சுகம் தருபவரே, பலன் தருபவரே. அமுதாங்கிறவங்க கொடைக்கானல்னு எழுதியிருக்காங்க. நான் பிஹெச்டிலாம் பண்ணியிருக்கேன். ஒரு வேலை இல்லாமல் இருந்தேன். ஜாய் டிவியை வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் 7:30 மணிக்கு பார்ப்பேன். ஒரு நாள் அம்மாட்ட நான் ஃபோன் அடித்து ஜெபம் பண்ணேன், எனக்கு காலேஜில் ஒரு வேலை கிடைக்கணும்னு. ஆண்டவர் பெஸ்ட் காலேஜில் எனக்கு நல்ல சம்பளத்தை, ஸ்டார்டிங்கே ஒரு 30,000 ரூபா கிடைக்கும்படியாக எனக்கு நல்ல ஒரு வேலை கொடுத்தாரு. கர்த்தரே நாமம் மகிமைப்படுவார்னு சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். 2 நாளாகமம் 26வது அதிகாரம் 16வது வசனம். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபங்காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். 21வது வசனம். ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியா இருந்து கர்த்தருடைய ஆலயத்திற்கு புறம்பாக்கப்பட்டபடியினால். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஒரு கிரியை, தேவ பிள்ளைகளை தேவ சமூகத்தில் இருக்காதபடிக்கு அவங்களை விலக்கி விடுகிற ஒரு கிரியை, மீறுதல். நல்ல கவனிங்க. இன்னைக்கு மீறுதலை குறித்து தான் இன்னைக்கு தியானிக்க போறோம். ஹல்லேலூயா, ஆமென். மீறுதலை குறித்து தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். மீறுதல் சாதாரணமா வராது. இந்த உசியாவை குறித்து வேதம் அழகாய் சொல்லுகிறது. அதே அதிகாரத்துல உசியா எப்படிப்பட்டவன காணப்பட்டான் பாருங்க. 5வது வசனம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனது இணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. உசியா ராஜா தேவனுக்கு பிரியமாய் நடந்த ஒரு தேவ மனுஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. தேவனுக்கு பிரியமாய் நடந்த மனுஷன். இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு 2 வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருங்க. ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நம்ம வாசித்தோம்னா இந்த 2 சம்பவத்துக்குள்ளதான் நம்மளை கொண்டு போகும். ஹல்லேலூயா. ஒரு காரியம் என்னன்னா தேவனுக்குள்ள வாழ்கிற வாழ்க்கை. இன்னொரு வாழ்க்கை என்னன்னா தேவனுக்கு விட்டு வெளியே வாழ்கிற வாழ்க்கை. ஒன்னு ஏசப்பாவுக்குள்ள வாழ்கிற வாழ்க்கை, இன்னொன்னு ஏசப்பாவை விட்டு வெளியே வாழ்ற வாழ்க்கை. ஒன்னு ஏதன் தோட்டத்துக்குள்ள வாழ்ற வாழ்க்கை, இன்னொன்னு ஏதன் தோட்டத்தை விட்டு வெளியே வாழ்ற வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஒன்னு ஆவியில நிரம்பி ஆவிக்குரியவர்களாய் வாழ்கிற வாழ்க்கை, இன்னொன்னு மாம்சத்தினால் நடத்தப்பட்டு மாம்சத்தினால் நடக்கிற ஒரு வாழ்க்கை. இந்த 2 வாழ்க்கை தாங்க இருக்கு. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு இந்த 2 வாழ்க்கை தான் இருக்கு. இந்த உசியா ராஜா ஆரம்பத்துல தேவனை தேட மனது இணங்கியிருந்தான். ஆண்டவருக்குள்ள வாழ்ந்த ஒரு மனுஷன். ஆண்டவருக்குள்ள வாழ்ந்ததுனால, கிறிஸ்துவுக்குள்ள இருந்ததுனால, தேவனுக்குள்ள இருந்ததுனால பாருங்க அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்தார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அவன் போறான், அலங்கத்தை கட்டுறான், யுத்தத்துல ஜெயம் வர்றான், அலங்கத்தை கட்டுறான், அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்குது. பட்டணத்தை கட்டுறான், திராட்சை தோட்டங்களை நாட்டுறான், என்னென்ன கையில செய்யறானோ அத்தனையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அவை செய்கிற பிரயாசங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவை செய்யறது எல்லாமே வாய்க்குது. இப்படி அழகாய் நடந்து கொண்டு இருக்கும் போது நல்லா கவனிங்க, என்ன நடந்துச்சு? இந்த வசனத்துல பார்க்கிறோம், அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகுபட்டு. நான் உடனே இந்த வசனத்தை நான் அப்பாட்ட நான் கேட்டேன், எப்பா எனக்கு இதை விளக்கி காட்டுங்கப்பா.
நல்லா கவனிங்க. ஆவியானவர் சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன். உசியா ராஜா பலப்பட்டார். பலப்பட்ட உடனே ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க, ராஜா செய்கிற எல்லா காரியமும் வாய்க்குது. அவர் என்னென்ன செய்கிறாரோ அவர் மண்ணை கூட பொண்ணா மாற்ற முடியுது. ராஜா செய்கிற எல்லா காரியமும் வாய்க்குது. உடனே ராஜாவை கூப்பிடுறாங்க, ராஜா ராஜா நீங்க என்ன செய்யணும், எங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன், ஒரு கல்யாணம் வச்சிருக்கேன், நீங்க தான் வந்து இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும். உடனே ராஜா போறாரு. ராஜா தான் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாரு. ஐயா நான் வீடு கட்டுறையா, நீங்க வாங்கய்யா, எங்க வீட்டுல நீங்க காலு வச்சா போதும், நீங்க காலு வச்சா போதும், எங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னாங்க. உடனே ராஜா போறாரு, வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறாரு, காலை வைக்கிறாரு, வீட்டை பிரதேசி பண்றாரு, எல்லாம் பண்றாரு. நல்லா கவனிங்க, இது என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தனக்கு தான் அந்த மகிமை இருக்குன்னு அவர் நினைச்சுக்கிட்டாரு. தன்னோட இருக்கிற தேவனை மறந்துட்டாரு. ஹல்லேலூயா. தன்னோட இருக்கிற அப்பாவை மறந்துட்டாரு. அப்பாவால தான் நான் நடக்குதே, அப்பாவுடைய கிருபையினால தான் நான் இந்த அளவுக்கு இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு உசியா ராஜா விட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. ஹல்லேலூயா. போக ஆரம்பிச்ச உடனே இவருக்குள்ள ஒரு பெருமை வர ஆரம்பிச்சிருச்சு. ஆகா நம்ம செய்யற காரியம்லாம் வாய்க்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெருமை வந்துருச்சு. இந்த பெருமையானது நாளடைவில் மேட்டிமையை கொண்டு வந்துருச்சு. நல்லா கவனிங்க, இந்த மேட்டிமை வந்துச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? வாசிப்போமா? நீதிமொழிகள் 30வது அதிகாரம். நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 32வது வசனம். நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 32வது வசனம். அதுல நம்ம பார்க்கிறோம், நீ மேட்டிமை ஆனதினால் எப்படி நடக்க பண்ணுது? நல்லா கவனிங்க, ஒரு மனுஷனுக்குள்ள மேட்டிமை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், முத பெருமை வருது. நான் செய்யறதெல்லாம் வாக்கியது, நான் செய்யறதெல்லாம் ராசியா இருக்கு, நான் செய்யறது ஒரு பெருமை வந்த உடனே அடுத்து கூடயே என்ன வந்துடுது? மேட்டிமை வந்துடுது. அல்லேலூயா. மேட்டிமை வந்த உடனே அடுத்து என்ன நடக்குது? பைத்தியமாய் நடந்து. இந்த உசியா ராஜா ஆரம்பத்துல தேவனை தேட மனது இணங்கி இருந்த மனுஷன், தேவனோடு கூட நடந்த மனுஷன். அல்லேலூயா. ஆமென். நாளடைவுல என்னாச்சு? அவனுடைய இருதயத்துல பைத்தியம் ஆயிடுச்சு. அவனுடைய வழிகள் சிந்தனைகள் எல்லாம் பைத்திய குணமாமைய மாறி போச்சு. பைத்திய குணம் வந்த பிறகுதான் பாருங்க அவனுக்குள்ள மீறுதல் உண்டாக ஆரம்பிச்சிச்சு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நம்முடைய ஆரம்ப வாழ்க்கை எப்படி இருக்கு அது முக்கியம் அல்ல, முடிவு எப்படி இருக்கு அதுதான் முக்கியம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை எல்லாரும் மனப்பாடமா வச்சிருக்கணும். கலாத்தியர் 3வது அதிகாரம் 3வது வசனம் வாசிப்போமா? கலாத்தியர் 3வது அதிகாரம் 3வது வசனம். ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ, நீங்கள் இத்தனை புத்தியினரா? நல்லா கவனிங்க, ஏசப்பா ஒரு உவமையை கூட சொல்லி இருக்கிறாரு. 10 கன்னிகைகள் போனாங்க, அதுல புத்தி உள்ளவர்களும் காணப்பட்டாங்க, புத்தி இல்லாதவர்களும் காணப்பட்டாங்க. அல்லேலூயா. புத்தி இல்லாதவர்கள் தீவட்டியை கொண்டு போனாங்க, உண்மைதான். எண்ணெயை கொண்டு போக மறந்துட்டாங்க. மணவாளன் வந்துட்டாரு, உள்ள பிரவேசிக்க முடியல. அல்லேலூயா. அப்பா சொல்லுகிறாரு, எப்பா ஆவியில ஆரம்பம் பண்ணிட்டீங்கப்பா, நீங்க முடிக்கிற முடிவும் ஆவியில தான் முடிக்கணும். அல்லேலூயா. ஆமென். நீங்க முடிக்கிற முடிவு ஆவியில தான்ப்பா முடிக்கணும். ஒரு நாள் மாம்சத்துல நீங்க முடிக்க கூடாதுப்பா, மாம்சத்துல முடிக்க கூடாது. மாம்சத்துல முடிச்சா நம்மள ஆண்டவர் சொல்ற காரியம், நீங்க புத்தியினர். அல்லேலூயா. உசியா ராஜாவின் பின்னாட்கள்ல நடந்த காரியம் என்னன்னா, அவருக்குள்ள பெருமை வந்த உடனே இருதயம் மேட்டிமையாயிருச்சு. மேட்டிமை அவரை பைத்திய குணமா மாத்திருச்சு. பைத்திய குணமா மாத்தி அவர் என்ன பண்றாரு? ஆசாரியர்கள் செய்யக்கூடிய அந்த பரிசுத்த ஸ்தலத்துல, ஆசாரியர்கள் பிரவேசிக்கக்கூடிய அந்த பரிசுத்த ஸ்தலத்துல இவர் ஏறி இவர் துணிகரமாய் பலி செலுத்த ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா.
ஆமென். நல்லா கவனிங்க. இதுதான் பிசாசு வச்சிருக்கிற தந்திரமான ஒரு கிரியை. இந்த மீறுதல் செஞ்ச உடனே, மீறுதல்னா என்ன அர்த்தம்? மீறுகிற காரியம். நீதி நெறிகளை, நீதி நியாயங்களை விட்டு மீறுகிற காரியம், ஆண்டவருடைய கற்பனைகளை மீறுகிற காரியம்தான் மீறுதல். அல்லேலூயா. மீறி நடக்கிறது எல்லாமே மீறுதல் தான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, அவருடைய வார்த்தைக்கு அசட்டை பண்ணி அதற்கு விரோதமா நம்ம செயல்பட ஆரம்பிச்சோம்னா அந்த காரியத்துக்கு பேரு தான் மீறுதல். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த உசியா ராஜாவுக்குள்ள மீறுதல் உண்டான உடனே தான் என்ன செய்யறோங்கிறதே தெரியாம தூபங்காட்ட ஏறுறாரு. தூபங்காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்து அவன் என்ன பண்றான்? வாசிப்போமா? 2 நாளாகமோ 26வது அதிகாரம், 26வது அதிகாரம் அந்த 17வது வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசித்தோம்னா, ஆசாரியனாகிய ஆசரியாவும் அவனோட கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியருக்கே அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போ, மீறுதல் செய்தீர். நல்லா கவனிங்க. கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். நல்லா கவனிங்க. இதுக்கு அப்புறமும் பாருங்க, மீறுதல் செஞ்ச பிறகும் அதுக்கப்புறமும் என்ன உண்டாச்சு? அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். கோபம் மனுஷனுடைய வாழ்க்கையை தாறுமாறாக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிங்க. தேவ பிள்ளைகளை தடுமாற பண்ணுகிற பிசாசு, தடுமாற பண்ணுகிற ஒரு காரியம், முதலாவது அப்படியே, எப்பா உன்னாலதான்ப்பா, உன்னாலதான்ப்பா, நீ கையில செய்யறதெல்லாம் வாய்க்குதுப்பா, நீதான்ப்பா, நீதான்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பெருமையை கொடுத்து, பெருமையிலிருந்து அப்படியே மேட்டிமையை கொடுத்து. நல்லா கவனிங்க. தானியேலுடைய ராட்கர்ல ஒரு ராஜா அப்படித்தான் இருந்தாரு. பெருமையா பேசினாரு. நான் கட்டினது, நான் கட்டினது, நான் கட்டினதுன்னாரு. அல்லேலூயா. ஆமென். நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா சொன்னாரு. என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆண்டவருடைய கோபம் வெளிப்பட்டுச்சு. மாடை போல புல்ல திங்க ஆரம்பிச்சாரு. அல்லேலூயா. மனுஷரி நின்று தள்ளப்பட்டு புல்ல தின்ன ஆரம்பிச்சாரு. வெயிலையும் மழையிலையும் நனைஞ்சு கிடந்தாரு வெளியே. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைங்களுக்கு ஒரு நாள் ஒருபோதும் நமக்கு அந்த ஒரு மேட்டிமை குணம் வரக்கூடாது. அந்த மீறுதல் வரக்கூடாது. இந்த மீறுதல் சாதாரணமா வராது. மீறி நடக்கிற காரியம் சாதாரணமா வராது. கொஞ்சம் கொஞ்சமா பிசாசு உள்ள கொண்டு வருவான். பெருமையை கொண்டு வருவான், மேட்டிமையை கொண்டு வருவான். அடுத்து அப்படியே பைத்தியமா நடக்க பண்ணுவான். மீறுதல் உண்டாயிரும். அல்லேலூயா. அடுத்து கோபம் வர ஆரம்பிச்சிடும். சரி, கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ற வாழ்க்கைனா என்ன? தேவனுக்குள்ள வாழ்ற வாழ்க்கைனா என்ன? அனுதினமும் அப்பாவுக்கு ஒவ்வொரு காரியத்திலும் நன்றி செலுத்த பழகணும். அல்லேலூயா. ஏசப்பா, நான் என் நிர்மூலமாக இருப்பது உங்க சுத்த கிருபைப்பா. அதிகாலையில எந்திரிச்சு தெய்வ சமூகத்துல உட்கார்ந்திருந்து, அப்பா எல்லாம் நீங்க கொடுத்த கிருபைப்பா. நல்ல ஒரு கணவனை கொடுத்தீங்க, நீங்க கொடுத்த கிருபைப்பா. நல்ல பிள்ளைகளை கொடுத்தீங்க, நீங்க கொடுத்த கிருபைப்பா. நல்ல மனைவியை கொடுத்தீங்க, இது நீங்க கொடுத்த கிருபைப்பா. நல்ல வீடு வாசல்களை கொடுத்தீங்க, இது நீங்க கொடுத்த கிருபைப்பா. ஒவ்வொரு நாளும் கிருபையை குறித்து மேன்மை பாராட்ட நம்ம எதுக்குள்ள இருக்கோம் தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம்ன்றது அர்த்தம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள வாழ ஆரம்பிங்க. எப்பா, என் பலத்தினால ஒண்ணும் இல்லப்பா, உங்க பலத்தினாலதான்ப்பா, எல்லாம் உங்க கிருபைப்பா. ஒவ்வொரு நாளும் அவருடைய பலத்துல பலன் கொள்ளணும். அல்லேலூயா. ஆமென்.
ஒரு நாளும் என்னுடைய முயற்சினால, என்னுடைய சாதுர்த்தியத்தினால, என்னுடைய செல்வாக்குனால, என்னுடைய ஐஸ்வர்யத்தினால, என் கைகளின் பிரயாசத்தினால, என் படிப்புனால, என் ஞானத்தினாலன்னு சொல்லி எதை குறித்தும் மேன்மை பாராட்டக்கூடாது. மேன்மை பாராட்டுகிறவன் கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அப்பாவை மேன்மை பாராட்ட எப்பா உம்முடைய கிருபைக்குள்ள நாங்க இருக்கோம்பான்னு சொல்லி அந்த கிருபையை குறித்து மேன்மை பாராட்ட நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கோங்கிறது தான் அது அர்த்தம். அல்லேலூயா, ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வாழணுங்க. அப்பா சொல்றாரு, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டு திருப்தியாவான். நான் தாப்பா வாசல், உள்ள வாங்கப்பா, எனக்குள்ள வாழுங்கப்பா. அல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க. விஞ்ஞானிகள்லாம் கண்டுபிடிக்கிறாங்களாம், ஏதேன் தோட்டம் இருந்துச்சுன்றாங்களே, ஏதேன் தோட்டம் எங்க இருந்துச்சு, இப்ப எங்க இருக்கு? நல்லா கவனிங்க. ஏதேன் தோட்ட உறவு எப்பயும் நம்ம கூட தான் இருக்கு. நம்ம உள்ள இருக்கிறதும் வெளியே இருக்கிறதும் அது நம்முடைய விருப்பம் தான். அல்லேலூயா, ஆமென். ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருந்தோம்னா அப்பாவோட உறவுல இருக்கலாம். ஏதேன் தோட்டத்தை வெளியே வந்துட்டோம்னா உலகத்துல நம்ம வாழலாம். அல்லேலூயா, ஆமென். நீங்களும் நானும் உலகத்திற்குரியவர்கள் அல்ல. அல்லேலூயா. அதான் கொலேசியர் 3வது அதிகாரத்துல வாசித்து முடிப்போம். கொலேசியர் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசித்தோமானா, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். 3வது வசனம், ஏனென்றால் வேதம் என்ன கூறுகிறது? நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்து உடனே தேவனுக்குள் மறைந்து இருக்கிறது. இதை நம்ம நிறுத்தி நிதானமா தியானிக்கணும். அல்லேலூயா, ஆமென். நீங்கள் மரித்தீர்கள். எப்பா, உலகத்துக்கு நீங்க மரிச்சிட்டீங்கப்பா, மாம்சத்துக்கு நீங்க மரிச்சிட்டீங்க. நீங்க ஆவிக்குரிய பிள்ளைகளானா நீங்க எப்படி மரிச்சிட்டீங்கப்பா? உங்கள் ஜீவன் கிறிஸ்து உடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஆமென். நம்ம ஒவ்வொரு நாளும் அப்பாவுக்குள்ள மறைந்து வாழணுங்க. அப்பதாங்க சத்துருவின் கிரியைகளுக்கு விலகி நம்ம வாழ முடியும். அல்லேலூயா, அப்பாவுக்குள்ள வாழ்கிற வாழ்க்கை வேணும். இதுதான் ஒரு சமாதானமான வாழ்க்கை, அதுதான் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, அதுதான் ஒரு இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை. அல்லேலூயா, ஆமென். கிறிஸ்துவை விட்டு வெளியே வாழ வேண்டாம். அல்லேலூயா, ஆமென். அப்பாவை விட்டு வெளியே வாழ்ந்தோமானா அது முள்ளும் குறுக்கும் முளைக்கிற ஒரு வாழ்க்கை, சாபங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அது வேண்டாம். நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், அப்பாவுக்குள்ள வாழுவோம். இதைத்தான் அப்பா விரும்புகிறார். அல்லேலூயா. உசியா ராஜா எப்பொழுதெல்லாம் தேவனுக்குள்ள வாழ்ந்தாரோ அப்பெல்லாம் அவனுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்ததுனால, யோசேப்பு கர்த்தருக்குள்ள வாழ்ந்ததுனால அவனுடைய காரியம் எல்லாம் ஜெயமாயிருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்பாவுக்குள்ள மறைந்து வாழணும். இதுதாங்க வாழ்க்கை. உலகத்தால் கரைபடாம நம்ம வாழணும்னா அப்பாவுக்குள்ள வாழணும். பிசாசு தந்திரம் பண்றான், மீறுதலை கொண்டு வருகிறான். மீறுதல் சாதாரணமா வராது, கொஞ்சம் கொஞ்சமா வரும். பெருமை வரும், பெருமைக்கு அப்புறம் மேட்டிமை வரும், மேட்டிமைக்கு அப்புறம் சிந்தனைகள்லாம் பைத்தியமா மாறிடும். என்ன செய்யறோம் ஏது செய்யறோம் தெரியாது. அதுக்கப்புறம் தான் பாருங்க மீறுதல். இந்த மீறுதல் வந்த உடனே அப்படியே வெளியே போயிட்டார். ஆண்டவருடைய கோபம் வெளிப்பட்டது. குஷ்டரோகியாய்
உசியா வெளியே போனான். அவ மரண நாள் மடியும் மட்டும் குஷ்டரோகியாய் காணப்பட்டான். அல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க. அவனுடைய மரண நாள் முடியும் மட்டும் அந்த தரிசனம் நிறைவேற முடியல. அந்த மரணம் அடைஞ்ச பிறகுதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஏசாயா 6வது அதிகாரம் 1வது வசனம். முடிப்போமா? ஏசாயா 6வது அதிகாரம் 1வது வசனம். உசியா ராஜா மரணம் அடைந்த நாட்களில் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்துல வீற்றிருக்க கண்டேன். நல்லா கவனிங்க. உசியா ராஜாவுக்கு பிறகு ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி எழுப்புகிறார். அவர்தான் ஏசாயா. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நீங்களும் நானும் உலகத்திற்குரியவர்கள் அல்ல, நீங்களும் நானும் தேவனுக்குரியவர்கள். ஏசப்பாவுக்குரியவங்க. இந்த சரீரம் அப்பா கொடுத்ததுங்க. இதற்குள்ள வாசம் பண்ணுகிற ஜீவன் அப்பா கொடுத்ததுங்க. எதுவுமே நம்மளுடையதுன்னு மேன்மை பாராட்ட ஒண்ணுமே இல்லை. எதுவுமே நம்மது இல்லைங்க. பிள்ளைகள் அவர் கொடுத்தது, வீடு அவர் கொடுத்தது, சொத்து சுகங்கள் அவர் கொடுத்தது, எல்லாம் அப்பாவுடைய கிருபை. நம்மதுன்னு என்னங்க இருக்கு? ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா, ஆமென். செபிக்கும்படி எழுந்திருப்போமா? செபிக்கும்படி எழுந்திருப்போம். பிசாசு வைத்திருக்கிற தந்திரமான கண்ணி மீறுதல். அல்லேலூயா. இந்த மீறுதல்கள் ஒருபோதும் நமக்கு வரக்கூடாது. உசியா ராஜாவுக்கு ஆரம்பத்துல தேவனுக்குள்ள வாழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்தான். அவனுடைய பின்னாட்களை பார்த்தீங்கன்னா தேவனை விட்டு விலகி வாழ்ந்தான். விலகி வாழ்ந்ததுனால தேவ சமூகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியல. நீங்களும் நானும் அப்பாவுடைய சமூகத்திலே காணப்படணும். அல்லேலூயா. இந்த பிசாசு வைத்திருக்கிற தந்திரமான கண்ணி மீறுதல், ஒரு நாள் மீறுதல் நமக்கு வேண்டாம். அதனாலதான் தேவ மனுஷன் புலம்புறார். என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரிங்கப்பா, என் பாவம் வரை என்னை கழுவுங்கப்பா. மெய்யாகவே அவர் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். நீங்களும் நானும் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள்ள வாழுவோங்க. கிறிஸ்துவை விட்டு வெளியே வாழ்கிற வாழ்க்கை நமக்கு வேண்டாம். ஒவ்வொரு நாளும் ஏதேன் தொட்ட உறவுக்குள்ள வாழுவோம். ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தப்பட்டவங்களுடைய வாழ்க்கை பரிதாபமான வாழ்க்கை வேண்டாம். ஏதேன் தோட்டத்துக்குள்ளேயே உட்காருவா, ஏசப்பா சமூகத்துல காத்திருப்பா. என்ன கொண்டு என்ன பாவிச்சிருக்கீங்க, நீங்க என்ன நடத்தி சொல்லுங்கப்பா, உங்களுடைய கரத்துல என்ன முற்றிலுமா அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவா. இந்த மீறுதலை உண்டாக்குகிற எல்லா சத்துருவின் கிரியைகளுக்கு விரோதமாய் நம்ம இன்னைக்கு செபிப்போமா? தேவ பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெருமையை கொடுத்து, ஒரு மேட்டிமையை கொடுத்து, அவருடைய வாழ்க்கையை தரிகட்டு போகும்படி வஞ்சகமாய் மீறுதலை செய்ய வைக்கிறான். இந்த மீறுதலின் கிரியைகள் அழியணும். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற இந்த கிரியைகள் அழியணும். இது ஒரு பிசாசு வைத்திருக்கிற தந்திரம். ஐயா, தேவ பிள்ளைங்க ஒரு நாளும் தேவ சமூகத்தை இழந்து விடக்கூடாதுப்பா. தேவ சமூகத்தை இழந்து விடக்கூடாது. உள்ள வாழ்கிற அனுபவம் வேணும்பா. கிருபை செய்யுங்கப்பா. அப்பா உமக்கு நன்றி சுவாமி. மீறுதலை உண்டாக்குற எல்லா கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கடுங்கட்டி அப்புறப்படுத்துகிறோம். உங்களுடைய தெய்வீக பிள்ளைங்க அப்பா, தேவ சமூகத்துல பிள்ளைங்க உள்ள காணப்பட கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே. மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது.
இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765 9095328172 மற்றும் 9443930850.